உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. வணக்கம் நண்பர்களே, முதலில் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்புகளை பார்ப்போம். பொதுமக்களுக்கு பயன்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்பாக அரசு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறது. சமூக நலன், கல்வி, சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சில திட்டங்களுக்கு விரைவில் விரிவான அரசாணைகள் வெளியிடப்படும் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அப்டேட். அரசு ஊழியர்களின் சம்பளம், அகவிலைப்படி, பதவி உயர்வு, காலி பணியிடங்கள் நிரப்புதல் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு புதிய தகவல். தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேலும் எளிமையாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், முகவரி மாற்றம், குடும்ப உறுப்பினர் சேர்த்தல் அல்லது நீக்குதல் போன்ற சேவைகளை ஆன்லைன் மூலமாக விரைவாக முடிக்க வசதிகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளன. பொதுமக்கள் தங்களது விவரங்களை சரிபார்த்து புதுப்பித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. தகுதியுள்ள பயனாளர்களுக்கு தொகை வழங்கும் பணிகள் வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது. விண்ணப்பத்தில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அவற்றை திருத்திக் கொள்ளவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கான ஆன்லைன் சேவைகள் மேலும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. பிஎஃப் இருப்பு தொகை சரிபார்த்தல், கேஒய்சி புதுப்பித்தல், நாமினி பதிவு மற்றும் பணம் பெறுவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப நடைமுறைகள் குறித்து புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டு உள்ளன. ஊழியர்கள் தங்களது கணக்கு விவரங்களை சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு முக்கிய தகவல். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடைபெறும் சேர்க்கை, கல்வி உதவித்தொகை, தேர்வு அட்டவணை மற்றும் மாணவர் நலத்திட்டங்கள் தொடர்பாக கல்வித்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வெளியிட்டு உள்ளது. மாணவர்கள் தங்களது கல்வி நிறுவனங்கள் வழங்கும் அதிகாரப்பூர்வ தகவல்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும். வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை. யுபிஐ, ஏடிஎம் மற்றும் இணைய வங்கி சேவைகள் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் மோசடி அழைப்புகள் மற்றும் போலி இணையதளங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வங்கிகள் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளன. ஓடிபி, பின், சிவிவி போன்ற ரகசிய விவரங்களை யாருடனும் பகிரக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் புதிய திட்டங்கள். மத்திய அரசு விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோருக்கான பல்வேறு நலத்திட்டங்களை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறது. இதன் மூலம் வேலைவாய்ப்பு, கடன் வசதி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை நிலவரத்தை பொதுமக்கள் தொடர்ந்து கவனித்து வருகின்றனர். விலை மாற்றம் ஏற்பட்டால் எண்ணெய் நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும். தமிழக வானிலை எச்சரிக்கை. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், உள்ளூர் நிர்வாகம் வெளியிடும் எச்சரிக்கைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. நண்பர்களே, இன்று வெளியான இந்த 10 முக்கிய செய்திகளில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். தினமும் இது போன்ற அரசு அறிவிப்புகள், வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் முக்கிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறவாதீர்கள். நன்றி.